தற்போதைய ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கோவை மாவட்டத்தில் தாவேகா முன்னணியில் இருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கோவை மாவட்டத்தில் தாவேகா முன்னணியில் இருக்கு. கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 5ல தாவேகா முன்னணியில் இருக்கு. 4ல் அதிமுக, ஒரு இடத்தில் திமுக முன்னணியில் இருக்கு. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது கோவை மாவட்டம். இங்கு தாவேகா முன்னணியில் இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 10 தொகுதிகளில் 5ல தாவேகா முன்னணியில் இருக்கு. கோவை தொகுதியின் முக்கிய செய்தியை பார்த்தோம். இதுல கோவையோட தொகுதிகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். கோவை வடக்கு தொகுதி முக்கியமா வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. இதுல சம்பத்குமார், தாவேகாவின் சம்பத்குமார் 6448 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக திமுகவின் செந்தமிழ் செல்வன் 5794 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வானதி சீனிவாசன் 5431 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் நர்மதா 359 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கோவை வடக்கு தொகுதி முக்கியமான நட்சத்திர தொகுதி. வானதி சீனிவாசன் இந்த தொகுதியில் களமிறங்கி இருந்தார். கோவையின் அடுத்த தொகுதியை பார்க்கிறோம். கோவை தெற்கு. இங்கு திமுகவின் முக்கிய முகமான வி செந்தில் பாலாஜி முன்னணியில் இருக்கிறார். 18775 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து தாவேகா 17797 வாக்குகள். தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான ஒரு கடுமையான போட்டி கோவை தெற்கில் இருக்கிறத பார்க்க முடியுது. அம்மன் அர்ஜுனன் அதிமுக வேட்பாளர் 7698 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து நாம் தமிழரின் பேரறிவாளன் 716 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக கோவையின் மற்றொரு முக்கிய தொகுதி கவுண்டம்பாளையம் தொகுதி. அங்க அதிமுக முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. 9978 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அங்கு தாவேகாவின் கனிமொழி 9528 வாக்குகள். அடுத்து காங்கிரசின் சூரிய பிரகாஷ் 6737 வாக்குகள். அடுத்து நாம் தமிழர் வேட்பாளரின் வாக்குகளை பார்க்கிறோம். 1074 வாக்குகளை பெற்றிருக்கிறார்.